அவர்களுடைய பார்வையெல்லாம் ஒன்றாகவே இருக்கும். பெரியோர்கள் பார்வை வேற்றுமை இருக்காது, எல்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். அவையாரே ஒன்றாக காண்பதுவே காட்சியினர். அதேனா ஒன்றாக காண்பது? இரண்டு கண்ணும் எப்போதும் ஒரு பொருளை இரண்டு கண்ணும் சேர்த்தான் பார்க்கும், தனி கண்ணு பார்க்க முடியாது. காக ஒன்றுதான், இரண்டு கண் இருந்தாலும் பார்வை ஒன்றாக இருக்கும். ஒரு கண் தான் பார்வை இருக்கு, இரண்டு கண் இருந்தாலும் ஒரு கண் தான் பார்வை. ஒன்றாக காணும்பதே காட்சி அப்படின்னார். உயிரினங்களில் எல்லாம் ஒன்றே, உடம்புதான். எல்லா உயிரும் உடம்பு வெவ்வேறு, உயிர் ஒன்று என்று பார்ப்பவர்கள். அவர்கள் காணுகின்ற காட்சி எல்லாம் அற்புத காட்சிகள். புள்ளிமான், கமரிமான். புள்ளிமான் என்ன செய்யும்? குட்டி தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை பார்ப்பார்கள். அது குடிக்கின்ற ரசிப்பார்கள். அதை தாய் இயற்கை என்னுடைய பெருமையை ரசிப்பார்கள். மான் குட்டி தன் குட்டிக்கு பால் குடிக்கும். மான் தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை கண்டு ரசிப்பார்கள். ஆடு என்ன செய்யும்? 2 குட்டி அல்லது 3 குட்டி போடும், 4 குட்டியும் போடும். ஒவ்வொன்றும் ஓடி ஓடி முட்டி பால் கொடுப்பதை பார்த்து ரசிப்பார்கள், தாயினுடைய இயல்பை. அடுத்து தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவதை பார்ப்பார், அந்த பால் குடிக்கின்ற குழந்தையை பார்ப்பார். அடுத்து இன்னொரு தாயை பார்ப்பார். ஒரு கிண்ணத்தில் பால் சாதம் வைத்து கொண்டு பிள்ளைக்கு ஊட்டுவாள். ஊட்டும் போது அந்த பிள்ளை என்ன செய்யும்? இப்படி இப்படி மூஞ்ச போய் திருப்பும். அப்போது ஏதோ விளையாட்டுக்கு அந்த காக்கா அது சந்தமாமா அது இது அப்படி சொல்லி திணிப்பார்கள். சில தாய்மார்கள் இன்னும் வேகமாகவே செய்வார்கள். பிள்ளை எப்படியும் ஒரு வருஷத்துக்குள் ஒரு 40 கிலோ எடை வர வேண்டும் என்பதற்காக, ஒரு வயசுக்குள் 3 வயசாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வயிற்று உணவு இருக்கோ இல்லையோ கொடுத்த உணவு சத்துள்ள உணவு, நெய் சாதம் அல்லது பருப்பு சாதம் பால் சாதம் ஊட்டுவார்கள். அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே பிடிக்காது, சிறிதளவு தான் சாப்பிடும். பிள்ளை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி திணிப்பார்கள். அதையும் கண்டு ரசிப்பான் ஆசான். பிறகு என்ன செய்வார்கள்? பிள்ளை வயிற்று போக்கு போகுது என்பார்கள். அதை கண்டு ரசிப்பான். என்ன எவ்வளவு பெருமை, எவ்வளவு கருணை, என்ன கருணை இருக்க வேண்டும். இந்த மாதிரி குழந்தைக்கு வயிற்று போன பழைய உணவு இருக்குமே, இப்போ அதிகம் ஊட்டினால் பிள்ளைக்கு வயிற்று கோளாறாக்குமே, எல்லாம் தெரியாது. அப்புறம் ஓமத்திராங்க ஊட்டுவார்கள், அப்புறம் ஆஸ்பத்திரி போவார்கள். இதையும் அவர் பார்த்து ரசிப்பார்கள். என்ன செய்வார்கள்? பிறகு அப்படி மறுபடியும் வருவார்கள். கடற்கரை ஓரமாக போகும்போது ஒரு நண்டு, அது என்ன செய்யும்? அது கர்ப்பம் வரும், அது சினையாகும், கர்ப்பம் வரும். அந்த நண்டு வயிற்றில் குஞ்சி முதிர அந்த நண்டு என்ன செய்யும்? வெடிக்கும். தாய் நண்டு வெடிக்கும். தாய் நண்டு கரையில் தான் வந்து வெடிக்கும். அது இப்போ தண்ணியில் வெடிக்காது. ஏன் தண்ணியில் வெடித்தால் அந்த நண்டு குஞ்செல்லாம் வீணா போகும். ஆக கரையில் வந்து அது செனை விட்டுருக்கிற அல்லது கற்பம் விட்டுருக்கிற நண்டு கரையில் வந்து வெடிக்கும். வெடித்தவுடன் அதிலிருந்து பால் வரும். அதோடு சரி, அந்த வாழ்க்கை அதோடு சரி. அந்த என்ன செய்யும்? 30-40 குஞ்சு இருக்கு நண்டு குஞ்சு. அந்த பால் வரும். அந்த வெடித்தவரையுமே பாலோடு வரும். அது என்ன செய்யும்? அந்த நண்டு குஞ்சு எல்லாம் சாப்பிடும். நண்டு செத்து போகும். அதோடு சரி. அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆசான். என்ன கருணை! இந்த நண்டு தன் கொஞ்சம் கிட்டத்தட்ட 30-40 குஞ்சுக்காக தன் ஆன்மாவே தன்னை அர்ப்பணிக்கும். அது மகிழ்ச்சி அடையும். அது சாவதை கண்டு மகிழ்ச்சி அடையும் நன்று. அதே போல் தேல் கொடிய ஜந்துதான். ஏன்னா முன் ஜென்மத்தில் கொடும் கோவியாக இருப்பவனெல்லாம் தேலாக பூரானாக மாறுவான். செய்யான், பாம்பு, தேலாக. தேலும் செனை இருந்தால், கர்ப்பம் முற்றால் செனைப்பட்டால் என்ன செய்யும்? அப்படியே குஞ்சு முதிர்த்திக்கிட்டே வரும். குஞ்சு பெருக்க தேல் வெடித்து விடும். குஞ்சே அது சாப்பிடும். அந்த தேல் குஞ்சே அந்த தாய் தேலை சாப்பிடும். அப்படியே சாப்பிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த தேலும் அதோடு சரி. இது மாதிரி ஒவ்வொன்றும் நண்டு, சிப்பியும் அப்படித்தான். வாழை மரம் என்ன செய்யும்? தாறு போடுற மட்டும் இருக்கும். தாறு போட்ட பிறகு அந்த வாழை மரம் அதோடு சரி. பிறகு என்ன செய்யும்? உலக மக்களுக்கு வேணுமே, கனி வேணுமே என்பதற்காக ஒரு மரம் தாறு போட்ட பின் அந்த மரம் அதோடு சரி இறந்து போகும். பிறகு அதுக்கு அடியில் 4-5 புடைய வரும், கன்றுகள். வாழையாக சொல்லுவார். அப்போ வாழை மரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மரம் தாறு போட்டன்னு போயிடும். இப்படி ஒரு காட்சியிலே பார்ப்பார்கள். இன்னும் அவர்கள் காணுகின்ற காட்சி பல வகையா இருக்கும். ஒரு செடி, ஒரு பூவை மரகந்த பூ வண்டு இந்த மலையிலிருந்து அந்த மண்டலுக்கு போகும். என்ன இயற்கை அமைப்பு! ஏனால் மற்ற உயிர்கள்லாம் ஒன்றோடு கூடி இனப்பெருக்க செய்யும். இந்த பூவுகள் இந்த மரகந்தை மரகந்தம் என்ன செய்யும்? ஒரு வண்டி ஒரு மலரில் உட்கார்ந்து இன்னொரு வண்டியில் உட்காரும். அப்போ அது இனப்பெருக்கத்துக்கு. இது தாய் செய்யக்கூடியது. இப்படியெல்லாம் பல வகையாக பார்ப்பார். இன்னொரு இடத்தில் இன்னொரு காட்சியை பார்ப்பார். கமரிமானையும் புள்ளிமானையும் பார்த்து அதே கண்கள் பந்தியையும் பார்க்கும்.
ஒன்றாக காண்பதே காட்சி. பன்றி என்னால் வெறுப்பார், அது அதை கண்டு வெறுப்பார்கள். அது வெறுக்கவே, அது வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். 7-10 குட்டி போடும், அதை பார்ப்பான், ஆசான் பார்ப்பான். குட்டியெல்லாம் ஓடி போய் பாடு குடிக்கிறத பார்ப்பான். என்ன கருணை! இங்கே மான் தன் குட்டிக்கு பாடு கொடுக்குது, ஆடு தன் குட்டிக்கு பாடு கொடுக்குது, நண்டு இறந்த பின் அதுவே தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவாகுது, தேல் இறந்ததும் அந்த குஞ்சுகளுக்கு உணவாகுது. ஆக பன்றி குட்டி ஓடி ஓடி முட்டிக்குள் பாடு கொடுக்குதுன்னு பார்ப்பார். இது எல்லாம் ஒன்றாக காண்பதுவே காட்சினார். ஆக உலக மக்கள் அது எதுக்கு இந்த காட்சி சொந்த வார்த்தை சொன்னார் என்றால், வித்தியாசம், இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் தகுதி உள்ளவன் இல்லாதவன் வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒன்றாக பார்க்க